தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, திருவருகை காலத்தில் இருக்கிறோம். முதல் வாரம் இந்த வேளைக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய இரக்கத்தில் எதிர்நோக்கை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அறிவிலே வளருவோம் என்ற எதிர்நோக்கு. நல்ல சிந்தனை இருக்கணும் நண்பர்கள். நல்ல சிந்தனை கொண்டவர்கள் வாழ்வார்கள். நல்ல சிந்தனை வேணும்னு ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. ஒரு குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கணும். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற நாள் வேளைக்கிழமை, குழந்தை இயேசுவினுடைய நாள். எனவே அற்புத குழந்தை இயேசுவினுடைய இரக்கம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் பிள்ளைகள் மீது நிறைவாக இருக்க ஒப்பு கொடுத்து ஆராதிங்க, துதியுங்கள் நண்பர்களே. உங்கள் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வைக்கிற இந்த வேளைக்கிழமை எதிர்நோக்கோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் நல்லா வருவாங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீங்களே. பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் மாறுன்னு ஜெபிக்கிறீங்களே, அவை அனைத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். உண்மையான நற்கருணை ஆண்டவர் நல்ல எதிர்நோக்கை தருவாராக. நல்ல சிந்தனை இருக்கணும். இது ஒரு சின்ன ஸ்டுடியோ தான். இப்போ நான் இந்த எடுத்துகிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, எண்ணூரில் என்னுடைய அறைக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டுடியோ. ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஸ்டுடியோ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு லைட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த மான்ஸ்டன்ஸ் கூட பாதி பெயிண்ட்டு தான். இதுதான் முலாம் பூசப்பட்டது, மீதி கோல்டு பெயிண்ட் வச்சு நான் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொன்னேன், எனக்கு எல்லாமே அப்படி அமைஞ்சு இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்டேன். மியூசிக் சவுண்டு ரெக்கார்ட் பண்ணுறது கூட ஒரு தம்பி இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இங்கே இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, நான் எடிட் பண்ணுறேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் அந்த நல்ல சிந்தனை தான் ஃபாதர், அது எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குது ஃபாதர். அதனால தான் உங்களுக்கு எல்லாமே இப்படி அமைஞ்சிருக்கு. இந்த சின்ன பட்ஜெட்லேயே நீங்கள் இவ்வளோ இருக்கிறத வச்சே செஞ்சிட்ருக்கிறீங்களே, வாழ்த்துக்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நல்ல சிந்தனை இருந்தால் எல்லாமே அமையுங்க. இது நான் நடத்துகிறேன் அப்படின்றத சொல்வதற்கு அல்ல. ஆனாலும் இந்த சின்ன நிகழ்வே மக்களுக்கு நான் ஆண்டரை கொண்டு சேர்க்கணும், இந்த ஆராதனை விடிகால அனுப்பணுன்ற எண்ணம் தான் பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி என்னை இத்தனை ஆண்டுகள் நடத்த முடிகிறது என்றால் காரணம் என்றால் எண்ணம். அந்த எண்ணம் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கணும். அந்த எண்ணம் ஆண்டவரிலிருந்து மாறுகிற பொழுது அது ஆசீர்வாதம் இல்லை. அதான் நற்செய்தி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி விடுகிறார். அன்பர்களே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை. மத்தேயு நற்செய்தி 7:21, 7:21. அப்ப யார் ஆண்டவரின் திருவுள்ளப்படி செயல்படுகிறார்களோ, இந்த வாரம் நம்ம நம்பிக்கை எதிர்நோக்கு அப்படின்னு தியானிச்சுட்டு இருக்கணும், ஹோப் அப்படின்றத தியானிச்சுட்டு இருக்கிறோம். நமது சிந்தனை அவருடைய சிந்தனையா மாறணும் நம்பிக்கையோட இருப்போம். நம்ம சிந்தனை அவருடைய சிந்தனையா அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஆண்டவருடைய வருக்காய் தயாரிப்பு என்பது இப்படிதான், நம்ம சிந்தனை மாற்றங்கள் தயாரிப்பது. ஒரு மனிதன் சிந்தனைகள் வளரணும், அவன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்கு ஒரு 5 சொல்றேன் பாருங்க. முதல்ல நல்ல சிந்தனைகள், மதிப்பீடுகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் மதிப்பீடுகளை சரி செய்யுங்க. நீங்க சரியா சிந்திக்கிறீங்களான்னு பாருங்க, அதுக்காக ஜெபிங்க. ரெண்டாவது, அப்படி நீங்க சிந்திக்கிற பொழுது அந்த சிந்தனையே வாழ்வாக்குங்க. வெறும் மைண்ட்ல இருந்தா மட்டும் போதாது, அது வாழ்க்கையா மாறணும். மூன்றாவது, அந்த சிந்தனை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. நல்லத செயல்களை நீங்க சிந்திச்சிங்க, அதான் செஞ்சுட்டு இருக்க, நல்லது செய்யறீங்க, யாருக்காகவும் அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. தொடர்ந்து அதுல தெளிவாக இருக்கணும். நான்காவது, அந்த சிந்தனையே இல்ல இந்த நேரத்தில் மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், இல்ல அப்படின்னா அது நீங்க இல்ல. ஆண்டவர் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்படின்னா நீங்க நல்லதை சிந்திக்கிறீங்க, நீங்க சிந்திச்சதுதான் உங்க வாழ்வியல் பழக்கமா வைத்திருக்கிறீங்க, அது எந்த இடத்திலுமே அது மாறாதபடியாய் பார்த்து கொள்ளுங்க. 5, அந்த சிந்தனைகள் மாறாம இருக்கணும்னா நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த 5 நீங்க முதல்ல வைத்தாலும் ஓகே தான். அதில் ஜெபத்தில் இருந்தாதான் அந்த திராணி நமக்கு இருக்கும். ஆண்டவர் ரொம்ப சொல்கிறார், என் வார்த்தையின் கேட்டு அதன்படி செயல்படுகிறோம் யாருன்னா பாறை மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார்களா. மத்தேயு 7:21 மற்றும் 24-27 வரை உள்ள இறை வார்த்தையில. அப்ப அந்த பாறையில வீடு இருக்கிற பொழுது காற்று அடிக்கிறது, மழை வருகிறது, வெள்ளம் வருகிறது, அந்த வீடு மீது மோதுகிறது, அது விழல. ஏனென்றால் அது பாறை மீது கட்டப்பட்ட வீடு. நம்ம சிந்தனை எல்லாம் ஆண்டவருடைய சிந்தனையா இருக்கும் பொழுது, நம்ம சிந்தனையெல்லாம் அபிஷேகமாக மாறி இருக்கிற பொழுது, நம்ம அவர் மாதிரியே சிந்திக்கிற பொழுது ஒன்றுமே செஞ்சிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் மழை வரும் அப்படின்னா பிரச்சனை வரும், உங்கள் வாழ்க்கையில் புயல் வரும், ஏன் வெள்ளம் வரும், பல வீடுகள் அடித்து செல்லப்படலாம். அது மணல் மீது கட்டிய வீடு அடித்து செல்லப்படலாம், நீ விழ மாட்டேன். ஏன்னா நீ அவரை பிடிச்சிட்டல. அதான் எதிர்நோக்கு, நான் அவரை பிடிக்கிறேன், நான் விழ மாட்டேன், நான் அவரை தாங்குகிறேன், என்னை அசைத்து விடலாம் முடியாது. என் பாறையில நான் இருக்கிறேன், என் மேல நீ விழலாம், என்னை அடிக்கலாம், ஆனால் நீ தான் உடைபட்டு பிரிஞ்சு ஓடுவ.
நான் ஆண்டவரில் இருக்கிறேன். ஆண்டவர், நான் உங்களை நிற்கணும்ப்பா. என் சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவர். என் சிந்தனை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் வாழ்க்கையா மாத்தணும் ராஜா அப்படின்னு ஜெபிங்க அன்பர்களே. ஆண்டவர் மாற்றுவார். குறிப்பாக அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனை வேண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியானவர் நன்றி, இயேசுவே நன்றி. யார் பிள்ளைகளை எல்லாம் அறிக்கை எடுக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் பெயரை வேணா நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. நான் பிள்ளைகளுக்காக என்னுடைய ஆராதனை பர்சனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யார் பெயரெல்லாம் அனுப்புகிறாங்களோ ஒப்பு கொடுக்குறேன். என்னவெல்லாம் மாறணும் ஜெபிக்கிறாங்களோ ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகள் நல்ல சிந்தனை கொடுங்கப்பா. எங்கள் சிந்தனைகள் வாழ்க்கையாக மாறணும். நல்ல சிந்தனைகள் எங்களுடைய பழக்க வழக்கங்களாக மாறணும். அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் அதை விட்டு கொடுக்காதபடியான ஆற்றலை தாங்க. எங்க சிந்தனை மாறும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். அதுதான் அந்த நம்பிக்கை என்ற எதிர்நோக்கு. எங்க சிந்தனைகளை நீங்க மாற்றுவீர் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீர் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருவருகை காலத்துல இந்த முதல் வாரத்தில் இருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனைகள் மாறுவதாக. எப்பவுமே நெகட்டிவா யோசிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுதும் எதையோ நினைத்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. நல்லது நடக்கின்ற சிந்தனை வரட்டும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகிறது சிந்தனை வரட்டும்ப்பா. நீங்க தொடுங்க ஆண்டவரே. உங்கள் சிந்தனை மாறினா நீங்க மாறுவீங்க. உங்கள் சிந்தனை மாறினா உங்க வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் சிந்தனைகள் மாறினா நீங்க அபிஷேகத்தை நிற்பீங்க. செபி செபி செபி. ஆண்டவர் வல்லவர். இன்னைக்கு கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பப்படுகிறது ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமையான நற்கரணை ஆண்ட பேர்ல இந்த விண்ணப்பங்கள் அபிஷேகமாய் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை நற்கரணை ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் உங்கள் சிந்தனைகளால் அபிஷேகமாய் கிருபையாய் மாறுவதாக. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. தலை வணங்கி நல்ல சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள இந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிரியமான இறை உறவுகளே, நல்ல சிந்தனைகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. யாருக்கு இந்த ஆராதனை தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். டேக் கேர்.